வணக்கம். வெள்ள வேஷ்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா? வணக்கம். வணக்கண்ணே. வணக்கம் தங்கச்சி. நமஸ்காரம். வணக்கம்மா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டும்பா, இருக்கட்டும்பா. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும்பா. ஐயாடி ரொம்ப பழிச்சுட்டு இருக்க போல இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைனா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னம்மா ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சு வந்துட்டேன். 8:15 காலேஜ் பஸ் வர நேரமாச்சு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாமா. அண்ணா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஓத வாங்குவேன். பேனா பிடிக்கிற கை கரண்ட் எல்லாம் பிடிக்க கூடாது. ஒரு மாவட்ட கலெக்டர் மாவட்டலாமா? ஐயோ அண்ணா, இப்பதானே டிகிரி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இத முடிச்சிட்டு நிறைய ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கணும். அப்புறம் ஐஏஎஸ் பரீட்சை எழுதணும். அதுலயும் பாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர். அது உனக்கு. எனக்கு நீ இப்பவே கலெக்டர் தான். அண்ணா, பஸ் வந்துருச்சு. இது வந்துட்டேனா? சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். பாத்து போயா. பஸ் பாத்து தான் போறேன். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஆறாவ பஸ் மணிக்கிறது. நீயா? மணின ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா. ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா. இருங்கண்ணே. அட விசில குடுப்பா. சும்மா இருங்கண்ணே. வாமா வாமா. பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா 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 வா. மணின இறங்குங்கண்ணே. சீக்கிரம் ஏறுமா. மணின கோச்சுக்கிறார்ல. ஏமா இவங்க எடுத்துட்டியா? ஐயோ மறந்துட்டேனா? ஐயோ ஒரு நிமிஷம் எடுத்து வந்துறேன். விசில கொடுத்துட்டு பாப்பா. விசில கொடுத்தா பஸ் எடுத்துவீங்களா? என்னால நம்ப முடியல. என்ன மரியாதை? வேலு குட் இந்தமா லஞ்ச். ஐயோ தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே. வேலு நான் சொல்றது ஒரு இந்தமா. ஏமா குடை எடுத்துக்கிட்டியா? இல்லண்ணா. என்னமா என் ராசா, இன்னைக்கு மழை ஒண்ணு வராதுப்பா. அப்படியே வந்தாலும் உன் தங்கச்சி ஒண்ணு கரைஞ்சிட மாட்டாப்பா. நல்ல விசில குடுப்பா. ஆமா பெரிய விசில். இந்தயா. பார், நீ தங்கச்சிங்கிற பேர்ல ரவுடிசமே பண்ற. அடங்கு. தங்கச்சி அனுப்புற வேகத்திலேயாடா என்ன இந்த மிதி மிதிச்ச? தங்கச்சி பாத்து போமா. பாத்து போமா. டேய் பழனி, எப்படா வந்த? எப்ப வந்தயா? என்னைய பார்க்கவே இல்ல நீ. டேய், நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொல்லுது. சரிடா பழனி. தங்கச்சியை பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு? நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு. ஓ அதான் இந்த சேரா. டேய் டேய் டேய், தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சிட்டு போறியே, எப்படிடா அது? மிதிச்சனா? மிதிச்ச நாவா? டேய், 10 தடவை பார்த்து போன்னு உன் தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா நீ? அது 4வது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன்னு கூப்பிடுறான். உன் தங்கச்சி இல்ல. நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி, பிசினஸ்க்கு நேரமாச்சு. சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. பார், உங்களுக்கு 40 டீப் லைட் வச்சு வித்தாகணும். அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு. அண்ணே, பாப்பா சட்டை எங்கனே வாங்குனீங்க? ஏப்பா டிசைன் சூப்பரா இருக்கு. அண்ணே, என்னடா அண்ணே, இதுக்கு மேல என்னடா பண்ண போறோம்? ஒண்ணு பிசினஸ் கிளம்பணும். பெரிய பிசினஸ் பெருசுவா பல்ப் என்னடா இங்க சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேச்சு? பிசினஸ் நேரமாச்சுல. போடா கிளம்பு. வந்தா இப்படியே தான் பரவாயில்லையா? டேய் டேய், சட்டையை மாத்திட்டு வாடா. மாத்திட்டாலும் நம்ம முகலைக்கு வாங்கி போடா போடா போறோம் போறோம். டேய் Dress மாத்துறதுக்கு முன்னாடி கக்கூசியும் கழுவிட்டு வந்துரு. கழுவுடா. மத்த புதுசு அதானே செஞ்ச. அழகா இருந்தா பொறுக்காத உங்களுக்கெல்லாம். டேய் பழனி, ஏப்பா நீ வடக்கு பக்கம் போ. நாங்க 2 பேரும் கிழக்கு பக்கம் போறோம். நீங்க ஆளாளுக்கு 10 டீப் லைட், 2 ஃபேன், 2 அயன் பாக்ஸ் வச்சு வித்தாகணும். அப்பதான் கம்பெனி கட்டுப்படி ஆகும். புரிஞ்சுதா? ஆமா, பெரிய கப்பல் கம்பெனி. இந்த பாருப்பா, எவன அவனா வாங்கினா தான் விக்க முடியும். சும்மா கட்டாயப்படுத்தி எல்லாம் விக்க முடியாது. என்னது எம்டி சொல்றாரு, இப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க? சும்மா 3 ஓட்ட சைக்கிள், 30 டீப்பு, 10 பேனு, 10 கடியாரம், மொத்தோட இதான். இதுக்கு பேரு கம்பெனி. இதுக்கு ஒரு எம்டி, 2 அல்லக்கை வேற. நியாயമായ ரேஞ்சுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் என் பரம்பரையே டிஜர்டன்ட் பரம்பரை. டிடர்ஜென்டா? அது துணிஞ்சிக்கிற சோப்பாச்சனே. டேய், நான் சொன்னது வேற 2. அதுக்கு பேரு டீசன்ட். உனக்கு புரிஞ்சு போச்சுல? விடுப்பா. இந்த பழனியே முத குடும்பி எடுத்துப்புட்டு கிராப் வெட்டினது யாரு? யாரு? என் தாத்தா. முத இந்த பழனியில பேண்ட் போட்டது யாரு? அதுலப்பா முழுக்கால் டவுசர் போட்டது யாருன்னு? யாரு? என் அப்பா. இந்த பழனியில ஜாண்டைக்கு ஜட்டி போட்டது யாரு? உங்க சித்தப்பா. இல்லை, நான். ஏதோ என் நேரம்.
அதிர்ஷ்ட தேவதையை ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டு கழுத மாதிரி சுமந்து திரியற பழனி. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு விஷம் எவ்வளவு காத்த வாயில வச்சிருக்கான் ஐயாடி. காலங்காத்தால தொந்தரவு கொடுக்கறதுக்குனே வந்திருக்காங்க. வணக்கம் பாட்டி. வணக்கம் சொல்லிட்டேன், பெல் அடிச்சா போலாம். அதுல பாட்டி, நாங்க இந்த ரேடியோ, டியூப் லைட், ஃபேன், அயன் பாக்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறோம். நீங்க முதல்ல அட்வான்ஸா 10 ரூபா கொடுத்தா போதும். மீதியை டெய்லி 10 ரூபாய் நாங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவோம். அப்படியா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க தம்பி. உங்களுக்கு எந்த பொருள்லாம் வேணும்னு சொல்றீங்களா? அது இருக்கட்டும். அங்க பாத்தீங்களா டியூப் லைட், ஆமா. இங்க பாத்தீங்களா டிவி, இது அயன் பாக்ஸ், எல்லாமே எங்க வீட்ல இருக்கு. நீங்க கிளம்புங்க. பாட்டி, இதை நீங்க வாசல்லே சொல்லிருக்கலாமே. இத நீங்க நம்பணும்ல, அடிக்கடி வந்து இப்படி சொல்ல கொடுக்க கூடாதுல்ல, அதனால உங்களை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சேன். கிளம்புங்க. சே, சரியான இடக்கு போல தெரியும் வந்துருக்கு போலக்கு. வா வேலை வேற தெரியும் போலாம். ஐயோ, என்ன 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 இல்லடா, எடக்கு புடக்கான தெருக்கு 2 பேரா வந்த நமக்கே இந்த கதினா, தனியா போயிருக்கு அவனோட கதி. நல்ல டைம் பீஸா? சூப்பர் டைம் பீஸுங்க. ஓடுமா? அருமையா ஓடும். எங்க ஓடல? சரி விடு. அம்மா, இது என்னது? டியூப் லைட் எரியுமா? பிரமாதமா அறியா. எங்க எரியல? இது என்னது? ரேடியா. பாடுமா? சுச்சி போட்டா பாடும். செய்திகள் வாசிப்பது நாராயணசாமி. இது பேர் பாட்டா? இது பாட்டா? பயல யாருக்கிட்ட உன் சேட்டையை காட்டுற? வா, உன் கிறண்ட கால வெட்டுறேன். Oh baby, come baby, come baby, shake it up. ஆட்டோ வருமா? ஓட்னா வரும். எங்க போகணும்? சித்தா நகர் 2nd ஸ்ட்ரீட் 7ஆம் நம்பர் வீடு. 50 ரூபா கொடுமா? அநியாயமா இருக்கே. நடந்தே போயிருவேன். லக்கேஜ்க்காக தான் ஆட்டோ பிடிக்கிறேன். 30 ரூபா வாங்கிக்கோ. அப்போ ஒண்ணு செய், நீ லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சுட்டு பின்னாடியே ஓடி வா. நான் 30 ரூபா மட்டும் வாங்கிக்கிறேன். என்னையா திமிரா பேசுற? பேச்சு மாறக்கூடாது. புறப்படு. நான் பின்னாடி ஓடி வரேன். ஆனா ஒரு பந்தயம். அந்த அட்ரஸுக்கு நீ முன்னாடி வந்துட்டா உனக்கு நான் 50 ரூபாய் தரேன். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு தரணும். ஓகேவா? என்ன அழகு! ஐயோ, பாத்தியா? நீ ஜெயிச்சிட்ட. இந்த பணம் உழைச்ச காசு எனக்கு வேணாம். இந்தா 50 ரூபாய். இனிமே யாருக்கிட்டயும் திமிரா பேசாத. ஹாய் பாட்டி. ஏ அஞ்சலி, வா 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 வா. ஆமா, வேலை மாத்தி ஊருக்கு வர்றதாக லெட்டர் போட்டேன். ஆனா இன்னைக்கு வரை நீ எழுதவே இல்லையே. இப்படி திடீர்னு வந்து நிக்கிறது தான் அஞ்சலி ஸ்டைல். என்னடா அப்படி வேர்த்திருக்கு? ஒரு ஆட்டோக்காரனோட பந்தயம். ஸ்டேஷன்ல இருந்து ஓடியே வந்தேன். நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தாலே பல வயலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதுவும் ஃபாஸ்ட் மோஷன்ல ஓடி வந்திருக்கியா? எத்தனை வயலுக்கு உன்னை ஃபர்ஸ்ட் நைட் இருந்து கனவு கண்டானுங்களோ. முதல்ல பேக் புடி, கை வலிக்குது. இதெல்லாம் ஒரு கனவாக்கும். கலக்கிட்ட. உன் பாட்டி ஸ்டைல். கமான். இந்த நகரிலே பல கூட்டங்களை பார்த்த மைதானம் இது. இதிலே இன்று நடைபெறும் இந்த கூட்டம் வன்முறைக்கு எப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு உன் வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமேன்னு அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்? ஏய், யாரை கேட்டு விக்க வச்சிருந்த டியூப் லைட்ட வாடகை கேட்கணும். என்னது? உன்னத்தாப்பா கேட்கணும். அது ஒரு டியூப் லைட் உடைஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்காங்க. முதல்ல ஒழுங்கா உட்கார்ற. கிழிஞ்சிர போது பாப்பர் பேன் பரப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய், டியூப் லைட்ல கை வைக்க பாரு. டேய் 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 டேய்.
கையடா இருப்பா டீப்ல கையத்தானே வச்சான் உருவிட்டா ஓடுறான். ஏய் இளைஞனே பொறுத்தது போதும் பொங்கி எழு. என்னடாச்சு? பொங்கிட்டான். பழைய கதை உமட்டிருச்சு. நீ ஒரு மதம் கொண்ட யானை, சீறுகின்ற காளை, சினம் கொண்ட சிங்கம். ஆக மொத்தம் இங்க இருக்கவங்க கூட அவங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல. இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா? வேலு நடிச்சாம 2:45 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான்ப்பா. ஏய் எவனோ டியூப் லைட் எடுத்துட்டு போவான் பாத்துக்கடா. அவன் விட்டுருவான், நீ விட மாட்ட போட்டுக்க விடிய விடிய. டியூப் லைட் ஆச்சு. ஆமாமா டியூப் லைட் தான். இது அங்க இருக்கலாம் டியூப் லைட் தானே. அந்த ரவுடி உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த ரவுடியின் பெயரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன். இங்கே போலீஸ் ஆபீஸ்லயும் என்ன உங்களுக்கு யார் வந்தாலும் என்னை பற்றி கேட்க முடியாது. என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிருக்காங்க. சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ. துணிச்சல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கும் ஒரே ரூபாய் பணமும் பேசுறதுக்கு ஒரு மேடை கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? ஏப்பா அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆஹா டேய் நம்ம வேலு சீறிட்டாடா. இன்னைக்கு 2 பார்ட்டியும் க்ளோஸ். என்ன பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கழட்டிட்டு எஸ்கேப் ஆற வெளிய பாருங்க. எஸ்கேப்பா இனிமே மை பிடிக்கிறதுக்கு உனக்கு கை இருக்காதடா. ஏய் டியூப் லைட். ஏப்பா வேலு ஒருத்தனை போட்டு இத்தனை பேர் அடிக்கிறாங்களே. இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு பார்த்தும் பார்க்காம போறீங்க நியாயமா? நான் என் வேலை ஒண்டி என் தங்கச்சி எதை பத்தியும் கவலைப்பட நான் தயாரா. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. இவனை அடிச்சு கொன்னுறாதீங்க. அரகுர உயிரோட விட்டுருங்க.